வவுனியா முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டீபனை முதல்வர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதாக கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக கடந்த 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதற்கெதிராக எழுத்தாணை மனு ஒன்று வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் வவுனியா அமர்விலே நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று அது ஆதரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கான அறிவித்தல் பிரதிவாதிகளுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அனுப்பப்பட்டிருந்த காரணத்தினாலும் என்னவோ அவர்கள் இன்றைக்கு சமூகமாக இருக்கவில்லை. ஆனாலும் நீதிமன்றத்திலே இதனை ஆதரித்த போது இந்த மனு விலை காணப்படுகிற விடயங்கள் சம்பந்தமாகவும் மனுதாரர் சார்பிலே செய்யப்பட்ட சமர்ப்பணங்கள் சம்பந்தமாகவும் மன்று திருப்தி அடைந்து எதிர் மனுதாரருக்கு அறிவித்தல் சேர்க்கும்படியான ஒரு கட்டளை நியமித்திருக்கிறது. அத்தோடு இந்த மனுவிலே 3 இடைக்கால நிவாரணங்களும் கோரியிருந்தோம். முதலாவது, இந்த குறித்த வர்த்தமானி பிரசுரிப்பை இடைநிறுத்தும்படியாக, அதாவது திரு காண்டீபன் அவர்களை முதல்வர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிறதாக அறிவித்த வர்த்தமானி செயற்படுவதிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடைக்கால நிவாரணமாக அந்த வர்த்தமானியின் அடிப்படையிலே எதிர்மனுதாரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவு கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக திரு காண்டீபன் அவர்களை பிரதியீடு செய்கிற வகையிலே இன்னொரு முதல்வரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ அல்லது ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவும் கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடைக்கால தடை உத்தரவுகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அறிவித்தல் சம்பந்தமாகவும் அடுத்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி எதிர்மனுதாரர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாயிருந்து இதற்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கலாம். அதுவரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவுகள் அமுலிலே இருக்கும்.